ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு ரசம் தான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு மாங்காய் ரசம் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காரமும் இருக்கும், புளிப்பும் இருக்கும், லைட்டாக இனிப்பும் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசம். சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே கூட ரசத்தை குடிக்கலாம், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாருங்கள், சூப்பரான ரசம். இங்கே பாருங்கள், மாங்காய் எடுத்துருக்கேன். மாங்காய் ரசம் ரெடி பண்ணிடலாம். மேல் தோலை எடுத்துகிட்டு காய் சீவலில் திருகி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மாங்காவை திருகி எடுத்துருக்கேன். ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு காஞ்ச மிளகாய், மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 2 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தனியா 2 டீஸ்பூன். இதை ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். ஒரு முழு பூண்டு தோல் நீக்கிட்டு 2வது தோல் இருக்குது பாருங்கள், அது அப்படியே இருக்கட்டும். அப்படியே தோலோடவே சேர்த்து இதை ஒரு சுற்று அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு பல்ஸ் மோடில் ஒரே சுற்று தான். அந்த ஜார்லேயே திருகி வச்சுருக்க மாங்காவையும் அப்படியே சேர்த்துருங்க. திருகி வச்சுருக்கிற மாங்காவையும் அப்படியே சேர்த்துருங்க. இதுவும் சேர்த்து கொஞ்சம் நல்லா அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிருக்கேன். 2 டீஸ்பூன் வந்து தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இதை அப்படியே நம்ம ரசம் வைக்கிற பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், மாற்றிட்டேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டம்ளர் தண்ணி மட்டும் விடுங்க. ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம எடுத்துருக்க மாங்காய்க்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கணும். ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டுடலாம். இது கூடவே கல் உப்பு. இங்கே பாருங்கள், 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். அப்படியே மூடி வைங்க, நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு உளுத்த பருப்பு 1/2 டீஸ்பூன். நல்லா பொரியட்டும். பாருங்கள், நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுது. ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இதை பார்த்துக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பெருங்காயத்தூள் நல்லா கொஞ்சம் கூடுதலாக 2 டீஸ்பூன் வர அளவுக்கு கூடுதலாக கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். கொதிக்குது இல்லையா ரசம், அதில் அப்படியே சேர்த்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான. இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான ரசம் ரெடி. மாங்காய் ரசம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புளிப்பு வேணும்னா இப்போ லெமன் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் சாறு விட்டால் போதும். இங்கே பாருங்கள், கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கோயில் திருவிழா நடக்குது, அதனால் பாட்டு பாடுது. இங்கே பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மாங்காய் ரசம் ரெடி. இங்கே பாருங்கள், ஒரு பீஸு வெல்லம் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், சூப்பரான ரசம் ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள், சின்னதாக ஒரே துண்டு தான், வேண்டான்னா நிறுத்திக்கலாம். அவ்வளோதான்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மாங்காய் ரசம் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூடான சாதத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.